மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தும் பயனில்லை. இஸ்லாமியர்கள் பின்தங்கியுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு சுங்கச்சாவடிக்கு அருகே கடத்தி செல்லப்பட்ட லாரியை 15 கிலோமீட்டர் துரத்தி சென்று போலீசார் மடக்கி கொடுத்த சம்பவம். கடத்தப்பட்ட லாரியை பிடிக்க அதில் நீண்ட தூரம் தொங்கியபடி சென்ற போக்குவரத்து எஸ்ஐ முருகனுக்கு பாராட்டு. திருப்பூர் மாவட்டம் கரைமுத்தூரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 30 லட்சம் இழப்பீடு. வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் இழப்பீடு வழங்க சாய ஆலை ஒப்புதல். தங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு 3வது நபரே காரணம் என்று ஆர்த்தி ரவி குற்றச்சாட்டு. தனது கணவர் ரவியின் வாழ்வில் ஒளி என அறியப்படும் அவர் நம் வாழ்வில் இருளை கொண்டு வந்துள்ளார் என்று ஆர்த்தி ரவி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. ராணிப்பேட்டை, ஆற்காடு, திமிரி, களவை, வாலஜாபேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி என செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வாகனம் நிறுத்தும் இடத்திற்கான சான்றிதழ் இல்லாவிட்டால் புதிய கார்கள் பதிவு செய்யப்படாது என்று மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் வாகன நிறுத்தத்துடன் கூடிய பிளாட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. கர்நாடக மாநிலம் விஜயநகராவில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பேரணியில் ராகுல் காந்தி பேச்சு. அசாமில் மழைநீர் தேங்கிய சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேரளாவில் 4 முதல் 5 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்திலும் பருவமழை தொடங்கும் சூழல். தமிழகத்தில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எந்தவித மின் கட்டண உயர்வும் கிடையாது. மின்துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். தர்மபுரியில் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு. அம்பேத்கர் சிலையை அவமதித்ததாக இளைஞரிடம் காவல்துறை விசாரணை. மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் வீசுவதாக குற்றச்சாட்டு. குண்டும் குழியுமாக தேங்கியுள்ள கழிவுநீரில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை வழியாக கேரளாவிற்கு கடத்தப்பட இருந்த 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 200 கிராம் தங்கம் பறிமுதல். பிரத்யேக உடையில் மறைத்து வைத்து கடத்தியதாக 2 கைது. தாம்பரம் பழைய பெருங்களத்தூரில் எறும்பு தின்னி மற்றும் அதன் குட்டியை 40 லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயன்ற 4 பேர் கைது. ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து வனத்துறை நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வயலில் வேலை பார்த்த பெண்களிடம் ஆபாச சைகை காட்டியதாக இளைஞருக்கு தர்ம அடி. தன்னை சாதி பெயரை கூறி இழிவுபடுத்தியதாக இளைஞர் தரப்பிலும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார்.
ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க உள்ள நாடாளுமன்ற குழு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டதாக தகவல். பெங்களூருவில் மழை விட்டும் சாலைகளில் வடியாத வெள்ளம், சிரமத்துடன் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. வாஸ்டாக் சாலை, புளியந்தோப்பு சாலை உள்ளிட்ட சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4978 குடியிருப்புகள் திறப்பு. 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 4 வணிக வளாகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நீட் தேர்வு காரணமாக 24 மாணவர்கள் இழப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். நீட் ஒளிந்துவிடும் என கூறிய அனைத்தும் பொய் எனவும் திமுகவின் நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாக வேண்டாம் எனவும் வேண்டுகோள். நீட் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றுவதை விடுத்து ரத்து செய்ய வைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு மட்டுமாவது நீட் விலக்களிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்சாண்ட் மணல் லாரி கடத்தல். மதுபோதையில் லாரியை கடத்தி சென்ற நபர் தடுப்பு சுவரில் மோதியதால் பரபரப்பு. நீதித்துறை பணியில் சேர குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு உத்தரவு. மதுரை மாட்டுத்தாவணி பழச்சந்தையில் நள்ளிரவில் இளைஞர் வெட்டி கொலை. காரில் வந்து வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பலால் அப்பகுதியில் பதற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.